ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் எப்படி நம்ம இந்த வேல்யூ வந்து செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது தெரியும், நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு நான் இந்த வீடியோவே முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இது என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கிளாத்து வந்து அயன் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். காட்டனா இல்லை வந்து சில்கா, நான் வந்து கிளாத்து சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேறெல்லாம் வந்து எதுவும் கற்பனை பண்ண வேணாம், கிளாத்தில் இருக்க சில்க்கு சொல்கிறேன். ஓகேவா? அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ காட்டன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் கிளாத்து. இந்த ஷர்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன். இந்த கெட்டியான கிளாத்து இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் தான் வரும். சிலது தான் வந்து பார்த்திங்கன்னா சில்கில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காம்பினேஷன் இருக்குது. காட்டன் சில்க்கு சேர்ந்த மாதிரிக்கு வரும். சில டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஷர்ட்டோ சேரீயோ அது வந்து காட்டனா இல்லை சில்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ஷர்ட்டு. இப்போ சில்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சேரீ மோஸ்ட்லி எல்லாமே வந்து சில்கில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேரீ அயன் பண்ணுறப்ப மினிமம்லேயே வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டனுக்கு போயிடாதீங்க. கன்ஃபார்மாக அது காட்டன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் காட்டன் வைங்க. ஓகேவா? காட்டன்னு நீங்கள் செட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு ஹீட் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த அயன் பாக்ஸ்னால் எவ்வளோ ஹீட் ஆக முடியுமோ ஃபுல் ஹீட்டில் இருக்கும் காட்டன்னா. இப்போது சில்க் சேரீக்கு நீங்கள் காட்டன் வச்சு அயன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்கில் இருக்கிறது அப்படியே இலகி இதில் ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரிக்கு ஆச்சுன்னா நீங்கள் அந்த சேரீ வந்து யூஸே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன கிளாத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து செட்டிங்ஸ் கரெக்டாக வைக்கணும். இதிலே கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே நேமே கொடுத்துருக்காங்க. காட்டனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளாத் என்னன்னு பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் இதில் ஆரோவுக்கு நேராக கரெக்டாக வந்து அதை செட் பண்ணணும். இப்போ காட்டன்னா காட்டனுக்கு நேராக நீங்கள் இந்த ஆரோ இருக்க மாதிரியே செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட்டாக வச்சிங்கன்னா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணலாம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காட்டனை வச்சுட்டு சில்க்கு சேரீயோ இல்லை சில்க்கு கலந்த மாதிரிக்கு எந்த ஒரு கிளாத்தையும் அயன் பண்ணிடாதீங்க. அப்புறம் யூஸே பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரிக்கு ஒட்டிக்கிறோம். நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ ஷர்ட் யூஸ் பண்ண முடியாது. இப்போது உங்களுக்கு சேரீலாம் வந்து அயன் பண்ணுறீங்கன்னா அதையும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பார்த்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அயன் பாக்ஸில் எப்போயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியாது. ஸோ தெரியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அயன் பாக்ஸில் எப்படி நம்ம வேல்யூ செட் பண்ணுறதுன்றது இப்படி தான் இதிலே கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவுமே கொடுக்கல 1 2 3 இப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா சில்க் சேரீன்னு நினச்சிங்கன்னா மினிமமில் வச்சுக்கோங்க. உள்ளதுலேயே கம்மியான அளவில் ஹீட் இருந்தால் போதும். சில்க் சேரீக்கு, காட்டனுக்கு மட்டும்தான் அதிகமாக தேவைப்படும். இப்போ காட்டன்னா 3 to 4 பாயிண்ட் வைங்க. சில்க் சேரீனா 1 to 2 இந்த மாதிரிக்கு அந்த பாயிண்ட்ஸில் வைங்க. ஓகேவா? எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் சேரீக்கு 1 2 இது 2 தாண்டி எதுக்குமே போயிடாதீங்க. 3 4ன்ற மாதிரிலாம் போயிடாதீங்க. அப்புறம் அந்த சேரீ வந்து யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதனால் வந்து சேஃபாக இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. நான் ஒரு சின்ன வீடியோவாக தான் பிளான் பண்ணேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி அயன் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். நான் 1 டைம் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் ஒரு 5th படிக்கிறப்ப பண்ணியிருக்கேன். இப்போ எதுவும் ரீசனாக பண்ணல. நீங்கள் இது மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.